உடனே அப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்போ தான் பார்க்குறோம் அவங்கள ஒரு இதுவாக. பார்த்த உடனே எல்லாம் இந்த வீடியோ இந்த ரொட்டீன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே கதவை சார் சொன்னாங்க, கட்டிட்டாங்க என்னை கெட்டியாக பிடிச்சி. என்ன பண்ணேன், திருப்பியும் வந்து லெட்டர் எழுதி அமிச்சேன், இந்த மாதிரி பார்க்கணும். முதல் தர ஃபஸ்ட்டு 91 உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்து கோட்டையில் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நீங்கள் எல்லா ஆக்ட்ரஸும் போனீங்களா அந்த டைம்? இல்லை என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டாங்க. எனக்கு தனியாக நான் எழுதி அமிச்சிட்டேன். அவங்கள பார்த்து ஒரே ஒரு செகண்ட் நான் வாழ்த்து சொன்னேன். ஆனால் எனக்கு டேட்டும் இந்த டைம் மட்டும் நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் முன்னாடி சொல்லுங்கள். ஏன்னா நான் அப்போ ஷூட்டிங் நிறைய பண்ணிட்டுருந்தேன். அதனால எனக்கு கரெக்டாக சொன்னாங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள், இல்லைன்னா அவங்க ஷூட்டிங் முடிஞ்சு கூட வர சொல்லுங்கள், எப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி பிஏ விட்டு எனக்கு போனாங்க. சொன்னேன் இல்லை இன்றைக்கி நான் கண்டிப்பாக வரேன், நான் ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க, இதை முடிச்சுட்டு நான் மத்தியானத்துக்கு மேலே அந்த ஷூட்டிங்க்கு போகிறேன்னு சொல்லிடுறேன். சரின்ட்டாங்க. நேரம் போனேன். உடனே அப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்போ தான் பார்க்குறோம் அவங்கள ஒரு இதுவாக. பார்த்த உடனே எல்லாம் இந்த வீடியோ இந்த ரொட்டீன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே கதவை சார் சொன்னாங்க, கட்டிட்டாங்க என்னை கெட்டியாக பிடிச்சி. எனக்கே ஒன்றும் புரியல. நல்ல ஒரு பாஸ். அதாவது அந்த ஸ்டுடியோவில் நாங்கள் வந்து இவங்க மட்டும் இல்லை, பத்மினியோ சாவித்ரியோ அந்த காலத்தில் நான் பழகும்போது அப்படி பழகியிருக்கேன் நான் எல்லாரோடையும். ஸோ அந்த இது வந்து எனக்கு கூட பிறந்த ஒரு இது மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரித்தேன். எனக்கு கொஞ்சம் இது இருந்தது, சரி அவங்க சிஎம் ஆயிருக்காங்க, நம்ம வந்து இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணுன்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே திட்டம். நம்ம ஒரு புரோட்டோகால் போட்டு வச்சுட்டோம். ஆமாம், நம்மளை ஏன்னா நம்ம வந்து தடன்னு பேசிடக்கூடாது. நான் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஈஸியாக பேசுகிறவோ நான் ஒன்றும் கேரே பண்ண மாட்டேன். அவங்க இது பட்டு சரி உட்காருங்க. என் சிஸ்டர் வந்திருந்தா உட்காந்தாங்க. சிஸ்டரை கேட்டாங்க, நீ எப்படி இருக்கேன், உன் பொண்ணெல்லாம் எப்படி இருக்கா எல்லாம் கேட்டாங்க. என்னை பார்த்துட்டு நான் எப்படி உட்காந்து, என்ன சச்சுமா வந்து நீங்கள் வந்து குமரி கோட்டம் பொழுது உங்கள் பாட்டி உங்களுக்கு சுட சுட போலியெல்லாம் கொடுப்பாங்க, நல்லா சாப்பிடுவீங்க நெய் ஊற்றி. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பாட்டி எனக்கும் சேர்த்து ஊட்டி விட்டாங்க. இது மாதிரி நான் சொன்னேன், ஐயோ நான் டயட்டில் இருக்கேன், எனக்கு வேண்டான்னு சொன்னேன். இல்லை நீ என் பேத்தி தான், சச்சு இப்படி அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஒரு சின்ன துண்டு சாப்பிட்றதுனால நீங்கள் ஒன்றும் குண்டாயிட மாட்டேன் அப்படின்னு டப்புன்னு அந்த சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது நான் ஏதோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் எனக்குள்ளேயே ஒரு திட்டம் போட்டுட்டேன். உட்காந்துட்டு இருந்தேன்ல, சரி அடுத்தது என்ன கேட்குறது, அவ்வளோதான் ஆச்சு, வாழ்த்து சொல்லியாச்சு, வேறு என்ன பேச, நம்ம புறப்பட்டுடலாமான்ற மாதிரி ஒரு அவங்க மாற்றிட்டு உட்காந்து பேசியிருந்தாங்க என்னோட.